ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 127ஆம் சங்கீதம் 127. தியான வசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறந்த நாட்களை பார்க்கிறோம். ஏராளமான பிறந்த நாட்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அறிவிக்கப்படுகின்றன. நம்முடைய பிள்ளைகளுக்கான பிறந்த நாட்கள், நம்முடைய பெற்றோர்களுக்கான பிறந்த நாட்கள், நம்முடைய பிறந்த நாட்கள் என்றெல்லாம் நாம் ஆசரிக்கிறோம். இது எங்கே காணப்படுகிறது? வீட்டிலே காணப்படுகிறது. இந்த வீடு யாரால் கட்டப்படுகிறது? கர்த்தரால் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வீட்டை கட்டுகிறவர் யார்? அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். 127ஆம் சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர். தேவனுடைய திட்டம் ஆசீர்வாதமான ஒரு திட்டம். இல்லற வாழ்விற்கான அவரது திட்டம் மிக மிக நேர்த்தியானது, சிறப்பானது. வீட்டை ஆசீர்வாதமாக இல்லமாக்குகிறார். வீடு கற்களால் கட்டப்படுகிறது, ஆனால் இல்லம் அன்பினால் கட்டப்படுகிறது. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உற்றார், உறவினர்களாக இணைப்பின் ஒரு இடமாக, ஒரு பரலோகமாக அங்கே இருக்கிறது. ஆம், என்னுடைய வீடு வீடாக இருக்கிறதா? அது குடும்பமாக, இல்லமாக இருக்கிறதா? மக்கள் வந்து போகிற ஒரு லாட்ஜ் போல் அது காணப்படுகிறதா? தங்குமிடமாக இருக்கிறதா? இல்லை என்றால் உறவை வெளிப்படுத்துகின்ற குடும்பத்தின் உறவு கட்டி காக்கப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கட்டுகிறவர் தேவன். தேவன் கட்டுகிற வீடு அது ஆசீர்வாதமான இல்லமாக இருக்க வேண்டும். அங்கே அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது காக்கின்றவர். கர்த்தர் கட்டுகிறவர் மாத்திரமல்ல, காக்கின்றவர். இங்கே பார்க்கிறோம், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த காவலாளி என்று அங்கே போடப்பட்டிருக்கு, சிங்குலரிலே போடப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் உன்னை காக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை காத்து கொண்டு இருக்கிறார். குடும்ப ஆவிக்குரிய பொறுப்பு கணவன் கையில் இருக்கிறது. 78ஆம் சங்கீதம் 5வது வசனம். நீ அறிவிக்க வேண்டும், நீ அறிந்திருக்கிறதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. மற்றவர்கள், குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்கிறவனாக நான் காணப்படுகிறேனா? 78ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அறிவிக்க வேண்டும். யாருடைய பொறுப்பு? வீட்டினுடைய தலைவன், தலைவியினுடைய பொறுப்பாக இருக்கிறது. காரணம், ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கட்டுகிறார், அவர் காக்கின்றார். ஆகையினாலே நீ உன் ஆண்டவரை அறிவி உன் பிள்ளைகளுக்கு. மூன்றாவதாக இந்த வீட்டை குறித்து பார்க்கின்ற பொழுது மனைவியின் பங்கு. 128ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை 127, 128 ரெண்டும் இணைந்தே வரக்கூடிய சங்கீதமாகத்தான் உண்டு. இங்கே பார்க்கின்ற பொழுது மனைவியின் பங்கு என்ன? வீட்டோரங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். வீட்டோரங்களில், இதை ஆங்கில வேதாகமத்தில் நியூ இங்கிலீஷ் வெர்ஷனில் நாம் பார்ப்போம் என்றால் வீட்டின் மத்தியில் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டின் உட்பிரகாரத்தில், ரிவைஸ் வெர்ஷன் பைபிளில் பார்ப்போம் என்றால் வீட்டின் உட்பிரகாரத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய ஞான அர்த்தம் என்ன? அந்த வீட்டை இல்லாளாக மனைவி என்ன செய்கிறாள்? கட்டி எழுப்புகிறாள் ஆண்டவருடைய பலத்தினாலே. உள்ளே அவள் அந்த வீட்டை, அதை 31 நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அத்தனை குணாதிசயங்களை உடையவளாக வீட்டிற்குள்ளாக இருந்த அத்தனையும் அவள் செய்கிறாள். வீட்டின் மத்தியிலே, வீட்டின் உட்பிரகாரத்திலே. ஆம், அவள் வீட்டிலே தங்கி தாபரித்து வீட்டின் கடமைகள் என்னவென்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாள். கர்த்தரால் கட்டப்படுகிற வீடு, கர்த்தரால் காக்கப்படுகின்ற வீடு இங்கே மனைவியினாலே தொடர் ஓட்டமாக அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த வீட்டிலே பிள்ளைகளின் பங்கு என்ன? அதைத்தான் 127ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்றால், 127ஆம் சங்கீதம் 3 முதல் 5 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்.
அதனுடைய பலன் என்ன? அதாவது சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோருடைய கையிலே அந்த பிள்ளைகள் வந்து சேரும் முன்பாகவே அவர்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தேவன் உன் பிள்ளைகளை குறித்ததான அதிக கரிசனையோடு அக்கறையோடு இருக்கிறார். உன்னை காட்டிலும் அவருக்கு அதிக கரிசனை உண்டு, அதிக தரிசனம் உண்டு, அதிகமான நினைவோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே அவர் சொல்கிறார், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பெற்றோருக்கு சொந்தமாக முன்பாகவே எனக்கு அவர்கள் சொந்தம் என்று சொல்லுகிறார். எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, உன் தாயின் கருவிலே உன்னை கண்டேன், உன்னை எனக்கு சொந்தமாக்கினேன், உன்னை அபிஷேகித்தேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகள் ஏதோ இந்த உலகத்திலே விபத்தை போல வந்தவர்கள் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின் பிரகாரமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தவர்கள். ஆகையினாலே சொல்கிறார், கர்த்தரால் வரும் சுதந்திரம். யாரும் நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். தேவன் தம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டார், கணக்கு கேட்பார் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து. அது மாத்திரமல்ல, 127 சங்கீதம் 4 மற்றும் 5 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இங்கே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இங்கே பலனை கொடுக்கிறார், மேனி. இல்லைனால் ஒரு ரிசல்ட். நாம் ஒரு மரம் வளர்க்க ஆரம்பிக்கிறோம் என்றால் அதனுடைய ரிசல்ட் எதை நோக்கி இருக்கிறோம்? நல்ல கனி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, அதை போல இங்கே ஆண்டவர் பலனை எதிர்பார்த்து பிள்ளைகளை என்ன செய்கிறார்? வளர்த்து கொண்டிருக்கிறார். அதை சரியான வழியிலே நேர் திசையிலே திருப்ப வேண்டிய பொறுப்பு பெற்றோராகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அவர்கள் பலனாக இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரம் மாத்திரமல்ல, அவர்கள் என்னுடைய மேனியாக இருக்கிறார்கள். தேவன் எனக்கு கொடுத்த நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அம்பாக இருக்கிறார்கள். 5 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, வாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார். அவர்கள் அம்பு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு, தைரியமாய் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு, எதிரிகள் வருகின்ற பொழுது தோஷம் செய்கிற ஒரு வாழ்க்கைக்கு. உன்னுடைய பிள்ளைகள் அம்பாக இருக்க வேண்டும். அம்பாக, ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே தீங்கை எதிர்த்து போராடுகிறவர்களாக, அசுத்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, பரிசுத்தத்தை அணிந்து கொள்கிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். பிள்ளைகளின் பங்கு அதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் நான் உன்னை நடத்துவேன். அங்கே அதை பாருங்கள், ஒலிவ மரக்கன்றுகள் 128 சங்கீதம் 3 வசனத்தில், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல. ஆசீர்வாதம், நீடித்த வாழ்வு, இலையுதிராத ஒரு வாழ்வு, பலனான ஒரு வாழ்வு, தைரியமான ஒரு வாழ்வு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த குடும்பம் என்றால் ஏதோ என்னவோ என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதில் கணவன் மனைவியினுடைய பங்கு என்ன? கட்டுகிறவர் கர்த்தர், பிரயாசப்படுபவர்கள் கணவன் மனைவி. திருமண உறவை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது செழுமை உண்டு. கர்த்தர் தங்குகிற வீட்டிலே செழுமை உண்டு. இட்ஸ் நாட் த ப்ராஸ்பரிட்டி ஹாஸ்பிட்டல். ஹியர் இட் இஸ் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிவதால் வரும் ஆசீர்வாதங்கள். இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது, செழுமை என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நவீன பிரசங்கிமார் உபதேசிக்கிற அந்த செழுமை அல்ல. காரு, வீடு, வாசல், அடுத்தவனுடைய பணம், அடுத்தவனுடைய நிலம் எனக்கு வர வேண்டும் என்கின்றதான் அந்த பிளஸிங் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிவதால் வருகின்ற ஆசீர்வாதங்கள் தான் செழுமை. இது பாடுகளற்ற ஆசீர்வாதம் அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகளற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த அநேக உபதேசங்கள் காணப்படுகின்றன. அது அல்ல. இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? முன்னேற்றம். 127 சங்கீதம் 1 வசனம் அதைத்தான் சொல்கிறது. அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா. இது கட்டப்பட்டதாக அல்ல, கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை கட்டுவது. அங்கே 2 வசனத்தில் பார்ப்போம் என்றால், பாதுகாப்பு, என் தேவனுடைய பாதுகாப்பு. இன்றைக்கு நான் எனக்கு பாதுகாப்புக்காக அநேகமான திட்டங்களை வைத்திருக்கலாம், தீர்மானங்களை வைத்திருக்கலாம், காவலாளிகளை வைத்திருக்கலாம், செக்யூரிட்டிகளை வைத்திருக்கலாம். அது அல்ல. என் தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. அது செழுமை. என் தேவன் என்னை என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பி வருகிறார். அது செழுமை. என்னை பாதுகாத்து வருகிறார். அது செழுமை.
நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 3வது வசனத்தில் பாருங்கள், அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிற விருதான் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இங்கே நிறைவு, ஒரு சுகம், ஒரு இளைப்பாறுதல் என் ஆண்டவரிடத்திலே உண்டு. 128 சங்கீதம் 2வது வசனம் அதைத்தான் சொல்லுது. நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசம், நிறைவான ஆசீர்வாதம், அதுதான் செழுமை, அதுதான் செழுமை. அது மாத்திரமல்ல, 127 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிற நித்திரை அளிக்கிறார், ஓய்வு, இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் தேவன் கட்டுகிறார், காக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்றென்றும் நிலைப்படுகின்ற ஒரு வீடாக ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். ஆம், நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய உத்தரவாதம் என்ன? இந்த சிறுவர்கள் மேல் நாம் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதியாகமம் 44:34 பார்ப்போம் என்றால், இந்த சிறியவன் இல்லாமல் என் தகப்பனிடத்திற்கு எப்படி போவேன்? அது நிமித்தமாய் அவருக்கு ஏற்படும் துக்கத்தை, நிந்தையை நான் எப்படி கண்டு நான் சகிக்க முடியும்? தாகம், சிறுவர்கள், பிள்ளைகள், நம்முடைய சிறார்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற தாகம், தகப்பனிடத்தில் அவர்களை கொண்டு போக வேண்டும் என்ற தாகம், தகப்பனின் இதயத்தோடு இணைந்த இதயம் நமக்கு வேண்டும். தகப்பனின் வேதனையை காண இயலாத லட்சணம் நமக்கு காணப்பட வேண்டும். குழந்தை இல்லாமல் வெறுங்கையாய் செல்வேன் என்றால், என் ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே நான் செல்வேன் என்றால் பரிதபிக்கப்பட்டவனாக இருப்பேனே. வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம், துர்பாக்கியமான வாழ்க்கை வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடமாய் கொண்டு சேர்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுடைய வீடுகளை கட்டுகிறீர், அதை காக்கிறீர். ஆண்டவரே, அதை தேவரீர் தங்கும் உறவிடமாக உம்மோடு உறவு கொள்கின்ற குடும்ப ஐக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். கணவன் மனைவியினுடைய பங்கு, பிள்ளைகளுடைய பங்கு, இவைகளெல்லாம் நீர் கொடுத்து எங்களை செழுமையாக்குகிறீர். ஆம் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கட்டி வருகிறீர், ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீர், எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறீர், ஓய்வை கொடுக்கிறீர். நீர் கொடுத்த இந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் பாக்கியத்தை இழந்து விடாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.